ஹாய் ஆல், குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நம்ம ரெக்கார்டிங்ஸ் போடுறதுக்கு. டைம் இப்போ 12 ஆகுது. ஸோ இன்றைக்கி மார்னிங் லைவில் நம்ம இன்றைக்கி என்ன சினாரியோவில் என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப கேப் அப்லாம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு நியூட்ரலில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பனுக்கு ப்ரீ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 23,671. ஓகேவா? ஸோ அந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் இன்றைக்கி கால் சைடு தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சினாரியோ தான் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே மேலே என்ன வச்சுருக்காங்க, லிக்யூரிட்டி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேலே ஃபுல்லாக பை சைட் லிக்யூரிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த பை சைட் லிக்யூரிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு தான் அப்புறம் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் ஸோ கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மெத்தடில் தான் நம்மளோட ப்ரீமியம் கேல்குலேஷனில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் இன்றைக்கி என்ட்ரி. ஸோ இன்றைக்கி காலையில் நம்மளோட ஐடிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,600, 23,700 புட்டு. ஸோ 600 காலு, 700 புட்டு. ஸோ இங்கே என்ன நடந்துச்சுன்னா நமக்கு பை லெவலுக்கு மேலே யார் இன்றைக்கி சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் தான் சஸ்டெயின் ஆனாங்க. கால் சஸ்டெயின் ஆன உடனே நமக்கு சஸ்டெயினில் இன்றைக்கி என்ட்ரி போயிட்டோம். ஸோ அங்கேருந்து டார்கெட் கொடுக்குறது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ ஆனால் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து அடுத்த லைன் டார்கெட் வச்சுருந்தோம். ஸோ அதே டைமு நான் லைவில் சொல்லியிருந்தேன், இந்த பிங்க் லைனுக்கு கீழே புட்டு இருக்கிறது வரைக்கும் நம்ம கால் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ திருப்பி பாருங்கள், அகெயின் கூட ரீடெஸ்ட்டில் சூப்பராக போயிட்டாங்க. மேலே டார்கெட் நம்ம கொடுத்துட்டு திருப்பி ரீடெஸ்ட் நம்ம எங்கே எடுத்தோமோ அது பக்கத்துலேயே பை லைன்கிட்டே சூப்பராக போயிட்டாங்க. ஸோ இது நம்மளோட ஐடிஎம்மில் நம்ம இன்றைக்கி மார்னிங் எடுத்த என்ட்ரி. ஏடிஎம்மும் சேம் சினாரியோ தான். பை லெவலுக்கு மேலே சஸ்டெயின், ரெண்டு கேண்டில் சஸ்டெயின் ஆனவுடனே இங்கேருந்து என்ட்ரி. திருப்பி இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு புட் சைடு நமக்கு நான் பர்ஃபார்மர் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம ஒன்லி வாட்சிங் கால் சைடு மட்டும்தான். ஸோ அதனால் கால் சைடில் எந்த ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் வந்தாலுமே அது சூப்பரான என்ட்ரி போச்சு. சேம் டைம் இங்கே நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆர்டர் பிளாக்கில் திருப்பி ஒரு ரீடெஸ்ட் அடித்து கரெக்டாக இப்போ தான் நம்மளோட எல்லா லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சப்ளை இப்போ தான் நமக்கு பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் திரும்பினா மறுபடியும் இங்கே ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் தான் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னையோட ரெசிஸ்டன்ட் 23,800. ஸோ மார்க்கெட் 23,800க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிச்சுன்னா 24,000 மார்க்கெட் போக சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் திருப்பி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 23,600, 550 சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.